எந்த ஒரு நிகழ்ச்சியாலும் ஆயிரக்கணக்கான பெற்றோர் பெருமக்கள் வந்திருக்கின்றீர்கள், மூத்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள், நல்ல குடிமக்கள் வந்திருக்கின்றீர்கள், சில குழந்தைகளுடைய தாத்தாக்கள் பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள் பரிசு பெறுவதை பார்ப்பதற்காக. அந்த பரிசு கொடுத்த போது என் பேரன் என் பேத்தி என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த பெற்றோர் பெருமக்களையும் அந்த பெரியவர்களையும் நான் பார்க்கிறேன். என் பேத்தி பரிசு பெற்றிருக்கிறார், என் பேரன் பரிசு பெறுகிறான் என்று சொல்லத்தக்க முறையிலே பெருமையோடு வந்திருக்கின்ற அந்த தாத்தாக்களையும் பாட்டிகளையும் பெற்றோர்களையும் நான் பார்த்து பரவசம் அடைகின்றேன். இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது. நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் இந்த போல நாங்கள் பரிசு பெறுவதை பார்ப்பதற்கு பெற்றோர் வந்த சரித்திரம் கிடையாது. நாங்களே போய் பரிசு வாங்கி கொண்டு வந்து பெற்றோர் இடத்துல கொடுத்தால் கூட அந்த பரிசுடைய முக்கியத்துவத்தை உணரத்தக்க அளவிலே பெற்றோர் பெருமக்கள் அந்த காலத்தில் இருந்ததில்லை. ஆனால் இப்போது பெற்றோர் பரிசு பெறுகிற அந்த பரவச காட்சியை பார்ப்பதற்காக வரக்கூடிய அளவிலே பெற்றோர் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். கல்வியின்பால் அவர்களுக்கு ஒரு கருத்து வந்திருக்கிறது, பெற்றோருக்கும் கருத்து வந்திருக்கிறது. இந்த ஒரு சிந்தனையை, இந்த ஒரு கருத்தை இந்த இடத்திலே விதைத்திருக்கிற PKP சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த பெற்றோர்லாம் வருகிறார்கள் என்றால், பெரியவர்கள் வருகிறார்கள் என்றால், ஊர் பெரியவர்கள் பலர் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய வழிய அணுகுமுறையும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு நல்ல அணுகுமுறை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வருவார்கள். பொதுவாக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல அணுகுமுறையும் தேவைப்படுகிறது. நான் பார்க்கிறேன், இந்த மைதானத்தை பார்க்கிறேன். ஏற்கனவே இவர்கள் சொன்னது மாதிரி ஒரு இயற்கையான நல்ல அழகான சூழலில் அமைந்திருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் நான் பார்க்கிற போது ஏதோ நாட்டின் குடியரசுத் தலைவர், நாட்டின் பிரதமர் அல்லது நாட்டின் முதலமைச்சர், கவர்னர் இப்படிப்பட்டவர்கள் ஏதோ சுதந்திர தின விழாவிலே உரை நிகழ்த்துவார்களே, அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மைதானத்தை பார்க்கிற போது சாதாரணமாக தோன்றும். ஆனால் நான் பார்க்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற ஈரோடு வஉசி பூங்காவில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த சாயல் போல் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. தனியாக ஒரு மேடை அமைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வது போன்ற ஒரு ஏற்பாடு. இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் அணிவகுப்பிலே பங்கு கொள்வதற்கான முறையை தனி ஏற்பாடு. அதற்கென்று முறையிலே தனித்தனியான அந்த அணிவகுப்புக்கு பரிசுகள் கொடுப்பது. நான் இந்த அணிவகுப்பிலே கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களையுமே நான் பாராட்டுகிறேன். ஏன்னா NCCயில் இருக்கிறவங்க, இந்த ட்ரம் செட் வச்சிருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்களுக்கு தனி பயிற்சி இருக்கும். தனி பயிற்சி, அவங்க பயிற்சி பெற்றவர்கள். ஆனா இந்த ஸ்கூல்ல இருக்கிற மற்ற மாணவர்களுக்கு அதே மாதிரி பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக கடந்த ஒரு 10 நாட்களாக, ஒரு வார காலத்துக்கு மேல் இந்த மாணவர்களுக்காக பயிற்சி கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நிர்வாக அலுவலரிடத்திலே என்னிடத்திலே தெரிவித்தார், இந்த மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங், இந்த மார்ச் பாஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், பேரட்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், NCCல NSSல இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு தனித்தனியாக சீருடையோடு இருப்பது போல மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டொழுங்குக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. ஏறத்தாழ 2300க்கும் மேற்பட்ட மாணவர்கள். நான் நினைக்கிறேன் நம்முடைய மாவட்டத்திலேயே கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளியில, டவுன்ல இருக்கிற பள்ளி விட்டுருங்க, ஈரோடு டவுன்ல இருக்கிற பள்ளி விட்டுருங்க. ஏன்னா இங்கிருந்து கூட ஈரோடு டவுன்ல கொண்டு போய் சேர்த்தணும், கோயம்புத்தூர் கொண்டு போய் சேர்த்தணும், திருச்சியில் கொண்டு போய் சேர்த்தணும், சென்னையில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா PKP சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற தரமிக்க பள்ளியாக, தகுதிமிக்க பள்ளியாக அவர்கள் கொண்டு வருகிற காரணத்தால் தான் எனக்கு தெரிஞ்சு ஈரோடு பக்கத்தில், அங்கிருந்து டவுன் பக்கம் இன்று இருப்பவர்கள் கூட அங்கிருந்து இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பஸ்ல. உள்ளபடியே இந்த ஸ்கூல் ஒரு உயிரோட்டமான பள்ளியாக இருப்பதால் தான், ஏற்கனவே நவரசம் பள்ளி அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாங்கெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டோம். இப்படி பள்ளியூத்து போன்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு, என்னுடைய சீனியர் திருமலராஜன் அவருடைய மகனை கொண்டு வந்து டவுன்ல விட்டுட்டு இங்க கொண்டு சேர்த்தினார் பள்ளியூத்தில். அப்ப ஆச்சரியப்பட்டோம்.
இது போன்றதான் பள்ளிக்கூடம் வளர வேண்டும் என்று விரும்பினோம். அதுக்கு பேர் தான் அருகாமை பள்ளிகள் என்று சொல்வார்கள். அருகாமை பள்ளிகள், நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் என்று சொல்வார்கள். வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போய் அங்கங்க அலையிறதுக்கு வேலையே கிடையாது. வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கிற ஸ்கூல் அருகாமை பள்ளி, நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் என்ற அந்த கான்செப்ட், அந்த தத்துவம், அந்த சித்தாந்தத்தை இங்கே சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிறைவேற்றுகிறது. பக்கத்திலேயே நல்ல பள்ளிக்கூடம், பக்கத்திலேயே ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூல், பக்கத்திலேயே ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா வேணே கொண்டு தூரத்தில் கொண்டு போய் சேர்த்தர யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் நாடு பூரா இதே மாதிரி ஸ்கூல்ல வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெறும் கல்விக்கு மட்டுமல்ல இனிமேல் முக்கியத்துவம். நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல நல்ல மனப்பாடம் பண்ணணும். நல்ல மனப்பாடம் பண்றவன் யாரோ அவன் தான் நல்ல மார்க் வாங்குவான். ஆனா இப்பெல்லாம் மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. நாங்களாம் ஏங்கணும். அப்போ நம்ம PKP அருணுடைய தந்தையார் PK பழனிசாமி இப்ப இல்ல, ஆரம்ப காலத்தில் மாணவர் அமைப்பில் இருந்தவர். மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆக இருந்தது. அப்ப MSO என்ற ஒரு மாணவர் அமைப்பில் இருந்தார் அவர். அதனுடைய வாரிசு தான் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன், ASF. நாங்களாம் இருந்தோம், அந்த மாணவர் அமைப்பில் இருந்தோம். அந்த மாணவர் அமைப்பு விடுதலை போராட்டத்தில் எல்லாத்தையும் ஈடுபட வைத்த மாணவர் அமைப்பு. இதோட லட்சியமே என்னன்னா, அந்த மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய லட்சியம், ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுடைய லட்சியம், இதெல்லாம் என்னன்னா மக்களை சமுதாய உணர்ச்சி உள்ளவர்களாக உருவாக்குகிற கல்வியை உருவாக்கணும். சும்மா மனப்பாடம் பண்ற கல்வியை உருவாக்க கூடாது. நல்ல சிந்தனை உருவாக்க வேண்டும், நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும். அதான் சிறந்த கல்வி. ஒழுக்கம் உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, நாளைக்கு ஒரு கலெக்டர் வந்தார்னா கூட ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத ஆளா உருவாக்கணும். பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு பண்புள்ள குழந்தைகளை உருவாக்கணும். எங்க அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கு. பெற்றோரை, பெரியவர்களை, அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் மிக்கவர்களை, அது உற்றாரை, உறவினரை, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா அவங்கள நம்ம மதிக்கிறது. வசதி இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. பணம் இருந்தா மதிக்கிறது, பணம் இல்லைன்னா மதிக்கிறது இல்லை. நல்ல படிச்சிருந்தாருன்னா, அதிகாரியா இருந்தா மதிக்கிறது, படிக்கலைன்னா மதிக்கிறது இல்லை. கிராமப்புறத்தில் விவசாயம் இருந்தா மதிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு அதிகாரியா இருந்தா அவருக்கு பெரிய மரியாதை, பணம் இருந்தா மரியாதை என்பதெல்லாம் மாறி மனிதனுக்கு மரியாதை, உறவுக்கு மரியாதை, பெரியவர்களுக்கு மரியாதை என்ற அந்த கண்ணோட்டத்தில் கல்வி வளரணும். அப்பதான் நாடே வளரும். ஆகவே இந்த அருமையான சுதந்திர போராட்டம் வெற்றி பெற்று 78 ஆண்டுகள் ஆன பிறகு நான் பார்க்கிற இந்த மாணவர்கள் 2 பேர் வந்து பேசினாங்க. அந்த பேசின மாணவர்களை உன்னிப்பா கவனிச்சேன். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் தியாகம் பண்ணாங்கன்னு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுற போது ரொம்ப இயல்பா பேசினாங்க. சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நேச்சுரலா பேசினாங்க மாணவர்கள். அதே மாதிரி இந்த மாணவிகள் எல்லாம் இடையிடையே பாட்டு, பாரதியாருடைய பாடல்கள், அருமையான பாடல்கள். நான் ஒண்ணு பார்க்கிறேன், ஒரு 2300 மாணவர்கள் படிக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் ஏறத்தாழ 200 ஆசிரியர் பெருமக்கள் இங்க பணியாற்றுறாங்க. ஒரு 200 ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஸ்கூல் வழக்கமான எல்லா பள்ளிக்கூடம் பண்ற மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிற பள்ளியாக நான் நினைக்கிறேன். என்ன ஆச்சரியம்! ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னா, மக்கள் சிந்தனை பேரவைங்கிற அமைப்பை நம்ம தொடங்கணும். தொடங்கி 26 வருஷம் ஆச்சு. அதை தொடங்கின கொஞ்ச நாள்லயே, ஒரு 4-5 வருஷத்திலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஏறத்தாழ ஒரு 100 ஆசிரியர் பெருமக்கள் அந்த மக்கள் சிந்தனை பேரவையில் இணைஞ்சாங்க. அந்த தாளாளர் PK அருண் அவர்கள் எங்க ஸ்கூல்ல ஒரு 100 பேர் டீச்சர்ஸ் மக்கள் சிந்தனை பேரவையில் இணைகிறாங்கன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டேன், அதிர்ச்சி அடைஞ்சேன். என்ன அது, ஒரு சமூக நோக்கம் இல்லாமல் இந்த மாதிரி அமைப்புல இணைய முடியாது. இந்த அமைப்புல இணையனால எந்த பயனும் கிடையாது. சமூக நோக்கம் உள்ளவர்கள் இணைகிற அமைப்பு.
அதேமாதிரி நிர்வாக அதிகாரி லட்சுமணன் என்னை கூப்பிட்டு அந்த 100 பேர்த்த அனுப்பிச்சு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் இப்ப இல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபில்அப் பண்ணி 100 பேர் அநேகமா மக்கள் சிந்தனை பேரவை தொடங்குறதுக்கு 25,000 கல்லூரி மாணவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. 25,000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா டீச்சர்ஸ் ஒரு 100 பேர் ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்து சேர்ந்தது முதல்ல இந்த பிகேபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான். இப்ப 2000-3000 பேர் டீச்சர்ஸ் மெம்பர்ஸா இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் எப்படின்னா தானா அவங்க வந்து அவங்க சேர்ந்தாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து சேர்ந்திருப்பாரு, இன்னொரு காலேஜில் ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. நாங்க போய் யாரையும் சேர்த்து சொல்லி ஸ்கூல்ல போகல. இந்த புத்தக திருவிழா நடத்துறது, பாரதி விழா நடத்துறது, நேஷனல் சயின்ஸ் டே நடத்துறது, ஆசிரியர் பாராட்டு விழா நடத்துறது, தொடர்ந்து 26 ஆண்டு காலமாக கல்வி பணி செய்து வந்த காரணத்தால், கல்வி பணி, கல்வி, அறிவு, சிந்தனை, இந்த பணிதான் மக்கள் சிந்தனை பேரவை செய்து வருகிற பணி. இதை சரியாக இனங்கண்டு ஆசிரியர்கள் வந்து சேர்ந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் அருணுக்கு போன் பண்ணி நான் பேசவே இல்லை. எப்படியாவது நீங்க பார்த்து ஏங்க எவ்வளவு தொலைவில் இருக்கு இந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூல் வந்து ஈரோடு சிக்கனாக்கிற காலேஜில் தான் புத்தக திருவிழா நடக்குது. புத்தக திருவிழா நடக்கிறதுக்கு பக்கத்தில் சத்திரத்தில் வீரபத்திரத்தில் ஒரு ஸ்கூல்ல சொல்லலாம், பக்கத்தில் மாணிக்கம்பாளையத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்க சொல்லலாம். எங்க ஒரு 500 மாணவர்களையா வர சொல்லுங்க, நல்ல நல்ல பேச்சாளர்லாம் பேசுறாங்க, பயன்படுத்திங்க. நான் இந்த அருண் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்படியாவது மாணவர்களை அனுப்புங்கள் என்று நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அவ்வளவு தொலைவு. ஆனா இந்த தடவை ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன், வெண்ணிலா ஆகிய 2 பேர் ரொம்ப பிரமாதமான பேச்சு. அந்த சொற்பொழிவு நடந்து போது பார்த்தா திடீர்னு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வர்றாங்க. நான் மேடையில் இருந்து பார்க்கிறேன். அது யாருன்னு பார்த்தா 2 நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க. ஒன்னு பிகேபி சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வரவைத்தார். அப்படியே அணியா வர்றாங்க மாணவர்கள். அதை பார்த்து மேடையில் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் துள்ளி குதிச்சுட்டாங்க. அடாடா, ஏன்னா எந்த பேச்சாளருக்கு தன்னுடைய பேச்சு பயன்படும். பேச்ச பணமாக்கிற பேச்சாளர் நிறைய பேர் இருக்காங்க. பேச்சு கலை பணமாக்கலாம் எப்படி அது இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நான் குறையா சொல்ல, தகவலா சொல்றேன். ஏன்னா இந்த துறையில் 43 வருஷம் 44 வருஷமா இந்த துறையில இருக்கேன். பேச்சு துறையில உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கு பேசுறதுக்காக தமிழ் இலக்கிய சொற்பொழிவுக்காக போயிட்டு வந்தோம். அதை வெறும் காசாக்குவதற்காக அல்லாமல் ஒரு கல்வி சிந்தனைக்காக நல்ல சிந்தனை விதைக்க வேண்டும் என்பதற்கான முறையிலே பேச்சுக்களிலே வித்தகர்களாக இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்றிருந்தார் ஜீவா, 56 வயசுல மறைந்தார். 56வது வயதில் மறைந்தவர் தான் ஜீவா. அவர் பேசாத பேச்சையா வேற யாராவது பேசிவிடப் போகிறார்கள்? ஜீவாவை அறிந்தவர் இவர் தந்தை பிகேபி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அவர் பேசாத பேச்சையா வேற யாராவது பேசிட போறாங்க? ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஆற்றாத உரையை வேற யாராவது ஒற்றி வரப் போகிறார்கள்? ஜவஹர்லால் நேரு உலகத்தில் தலை சிறந்த உரைகளில் 10 உரைகளை எடுத்தால், சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் டெல்லியில் அவர் ஆற்றிய உரை உலகத்தின் தலை சிறந்த 10 உரைகளில் ஒன்று ஜவஹர்லால் நேரு உரை. அருமை மாணவ செல்வங்களே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி தந்திருக்கிறது உங்களுக்கு. ஆகவே வெறும் கல்வியிலே மட்டுமல்ல, படிப்பிலே மட்டுமல்ல, மதிப்பெண்களிலே மட்டுமல்ல, விளையாட்டிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பேச்சுக்கலையிலே, இது போன்ற அருமையான முறையிலே, பாட்டுக்கலையிலே, இன்னும் எத்தனை விதமான கலைகள் இருக்கின்றன அத்தனை கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆர்வமிக்க மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும். நான் இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்கின்றேன். சுதந்திரம் சும்மா வரல. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு, நம்ம குழந்தைங்க நிறைய பேர் நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அம்மாட்ட போராட்டம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும். எப்படி சாமையெல்லாம் செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு, டேபிள்ல வச்சாச்சு, சாப்பிட சொல்லியாச்சு, எனக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம். இதெல்லாம் செல்லமா கோவிச்சுக்கிறீங்க, ஒன்றும் சீரியஸா கோவிச்சுக்கிறது இல்லை. ஆனா நான் சொல்றேன், என்ன மாதிரி ஆளுகள்லாம் எதை சாப்பாடு வீட்டில் செஞ்சாங்களோ அதை நாம் சாப்பிடுவோம்.
எதை செஞ்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நாம் சாப்பிடணும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிய போறதில்லை, அப்பாவுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிய போறதில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு உணவு செய்தார்கள் என்றால் அந்த எந்த உணவு தாய் தந்தையர் செய்து உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட உங்களை மதிப்பிடுவதற்கு உலகத்தில் யாராலும் முடியாது. அவர்களை விட உங்களுக்கு மதிக்கத்தக்கவர்கள் யாரும் கிடையாது, கடவுளே கிடையாது. கடவுளையே இரண்டாவது இடத்துல வைக்கணும், அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். கடவுள் இருந்தா இருக்கட்டும் போ, அது இரண்டாவது இடத்துல வை. ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்க வேண்டியது அப்பா அம்மா. எவ்வளவு பெரிய துன்ப துயரத்துக்கு இடையில் நம்மளை வளர்க்குறாங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய இதை முதலில் மாணவர்கள் உணரணும்.